ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மாங்காய் போட்ட நெய் மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்து மிக்சியில் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்து தனியாக தட்டில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. அரிஞ்சு வச்சதுக்கப்புறம் வடச்சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சரிங்களா? இந்த வெங்காயம் எதுக்குன்னா நம்ம வணக்கும் போது போட்டோம்னா நல்லாயிருக்கும், அதுக்காக தான். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், அப்புறம் வந்துட்டு கடுகு, இது 2மே போட்டு எண்ணெயில் பொரிச்சுக்கோங்க. பொரிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த அரிஞ்சு வச்சோம்ல வெங்காயம், அதை போட்டு வணக்கிக்கோங்க. அந்த வெங்காயத்தை போட்டு வணக்கிறத மட்டும் நாங்கள் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காயம் தக்காளி 2மே போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வடச்சட்டியில் ஊற்றி நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் எதனால நான் வணக்க சொல்கிறேன்னா, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு உங்களுக்கு வணக்கி அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைப்பாங்க. நம்ம வந்து பச்சையாக அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம வணக்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான். அப்புறம் தேவையான அளவு தேங்காய். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கெட்டியாக வேணுமோ இல்லை எந்த அளவுக்கு நிறையா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் ஊற்றிக்கலாம். சரிங்களா? தேங்காய் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சரிங்களா? 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். எல்லாமே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு போட்டால் இதாக இருக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கி அந்த கலரே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுங்கிறது பாருங்கள். தெரியுதுங்களா? நல்லா வணங்கினால தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. எண்ணெய் தனியாக அந்த இது தனியாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா? இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா தேவையான அளவு உப்பு வந்து நாங்கள் இப்போயே போட்டுட்டோம். போட்டு அந்த நல்லா வணக்கிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், அப்போது ஃபஸ்ட்டே வந்து தேங்காய் அரைச்சி வைங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றி அதையும் நல்லா நம்ம வணக்கி எடுத்துடுறோம். எடுத்ததுக்கப்புறம் அடுத்தபடி வந்து மாங்காய். நம்ம வந்து சில பேர் வந்து மீன் குழம்புனாலே புளி ஊற்றி வைப்பாங்க. நம்ம வந்து இன்றைக்கி வைக்க போகிறது மாங்காய் புளி குழம்பு. அதனால தான் நம்ம வந்து மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு கோமாங்காய் வாங்கி அந்த ஒரு கோமாங்காவை அப்படியே போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா போட்டு அந்த மாங்காவும் அந்த மசாலாவில் இதாகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கி, ஏன்னா மாங்காய் வந்து நம்மளுக்கு வேகணும், அந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மாங்காய் வேகிற அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வச்சு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா இந்த எண்ணெய் தனியாக குழம்பு தனியாக வந்ததுக்கப்புறம் மீனை போடணும். சரிங்களா? மீனை போட்டதுக்கப்புறம் கிளறி விடக்கூடாது. எதனாலனா மீன் வந்து உடஞ்சிரும்பாங்க, வெந்துருச்சுன்னா உடஞ்சிரும்பாங்க. அது இல்லாமல் இது நெய் மீன், சீக்கிரம் வந்து வெந்துடும். அதனால நீங்கள் வந்து கிளறி விடக்கூடாது. ரொம்ப போட்டு விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டா முடிஞ்சுது. அவ்வளோதான், மீன் குழம்பு தயார். சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் தான் மூடி வைக்கணும், அதுக்கு மேலே மூடி வைக்க வேணாம். ஏன்னா நெய் மீனுங்கிறனால சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் நல்லா மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா மீன் குழம்பு வந்து தயார். நல்லா கம மாங்காய் நெய் மீன் குழம்பு தயார். சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.